வெல்கம் டு டார்கெட் அச்சீவர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தள்ளுபடி கணக்குகளுக்கு ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க. விற்ற விலை அப்படின்னு கொடுத்துட்டு விற்ற விலை கேட்டாங்கன்னா ஓகேங்களா? ஸோ என்ன குறித்த விலை இன்ட்டு 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் டிவைடட் பை 100 அப்படின்றாங்க. அதாவது பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறித்த விலைன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தள்ளுபடினா நமக்கு ஆல்ரெடி தான் தெரியும். ஓகேங்களா? ஒரு விலையை வந்து நம்ம தள்ளுபடி பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, 100% ஒரு பொருளோட விலை, இதுல 10% தள்ளுபடி பண்றேன்னா நம்ம கழிப்போம். புரிஞ்சுதா உங்களுக்கு? 10% தள்ளுபடி பண்றதுன்னா அது கழிப்போம். அதை தான் இங்க பாருங்க, 100% தள்ளுபடி கழிப்போம் டிவைடட் பை 100. ஓகே, இங்க குறித்த விலைனா என்ன சார் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு பொருளை நான் 100 ரூபாய்க்கு வாங்கி இதோட ரேட்டை நான் பிக்ஸ் பண்றேன் 120 ரூபாய்க்கு பிக்ஸ் பண்ணி இதுல நான் 10 ரூபாய் தள்ளுபடி பண்ணா நான் எவ்வளவு 110 ரூபாய்க்கு வித்திருப்பேன். அப்பனா என்ன, எனக்கு லாபமா நஷ்டமா? லாபம் தான். ஓகே, நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 120 ரூபாய் ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு 110 ரூபாய்க்கு வித்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு அது 10 ரூபாய் லாபம். அப்போ நான் ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்றேன் பாத்தீங்களா, அதுதான் அது குறித்த விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதாங்க விற்ற விலை வேணும்னா குறித்த விலை இன்ட்டு 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் டிவைடட் பை 100. இது அடக்க விலை வேணும்னா, ஓகேங்களா, அடக்க விலை வேணும்னா 100 மைனஸ் தள்ளுபடி லாபம்ன்றது என்ன கூட்டிக்கணும். அப்போ 100 பிளஸ் லாபம் இன்ட்டு குறித்த விலை. குறித்த விலைன்றதுன்னா நம்ம எவ்வளவு ரேட் பிக்ஸ் பண்றோமோ அதுதான். சரி, அது ரெண்டு ஃபார்ம்ல யா வச்சுங்க. சரி, இருந்தாலும் நம்ம ஷார்ட்கட்ல பண்ண போறோம், எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஓகே. அடுத்து தொடர் தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ 10% முதல்ல தள்ளுபடி பண்றாங்க, ரெண்டாவது 20% தள்ளுபடி பண்றாங்க, மூணாவது 30% தள்ளுபடி பண்றாங்க. இந்த மாதிரி தொடர் தள்ளுபடி கொடுத்தாங்கன்னா விற்ற விலை கேட்டாங்கன்னா ஓகேங்களா. ஸோ தொடர் தள்ளுபடி பாருங்க, டிஸ்கவுண்ட் 1 டி ஒரு T2 T3 இந்த மாதிரி தொடர்ந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்தா தள்ளுபடி என்னன்னா மைனஸ், அதாவது 100ல இருந்து கழிக்கணும். ஓகேங்களா, அதுதான் சொன்னாங்க. விற்ற விலை வேணும்னா குறித்த விலை இன்ட்டு 100 மைனஸ் D1 டிவைடட் பை 100. ஸோ ரெண்டாவது தள்ளுபடி கொடுத்தா அது 100 மைனஸ் T2, மூணாவது தள்ளுபடி கொடுத்தா 100 மைனஸ் D3, நாலாவது தள்ளுபடி கொடுத்தா 100 மைனஸ் D4 டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இந்த ஃபார்ம்ல ஞாபகம். சரியா? ஓகே. அடுத்து இங்க பாருங்களேன், தள்ளுபடின்றது எப்படி கண்டுபிடிப்போம்? நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல, நான் சொன்னேன் குறித்த விலையில இருந்து விற்ற விலை கழிக்கிறோம். ஆமா தானே? இப்போ 100 ரூபாய் அடக்க விலை நான் குறிச்சுக்கிறேன், எவ்வளவு பிக்ஸ் பண்ணிக்கிறேன், ரேட்டை 120 ரூபாய் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். விற்ற விலை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறேன்? 110 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப எனக்கு லாபமா நஷ்டமா பார்த்தா, லாபமா நஷ்டமா பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ தள்ளுபடி எவ்வளவு நான் தள்ளுபடி பண்ணிருக்கேன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, எவ்வளவு 120 ரூபாய் நான் குறிச்சிருக்கேன். இப்ப எனக்கு தள்ளுபடி தான் வேணும். ஓகே, ஏன்னா தள்ளுபடினா 100ல இருந்து நம்ம கழிச்சக்கூடாது, 100ல இருந்து கழிச்சா லாபம் கிடைக்கும். புரியுது? அவனுக்கு 100 ரூபாய்க்கு அங்கேயே 110 ரூபாய்க்கு வித்துருக்கேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். ஆனா எத்தனை பர்சன்டேஜ் தள்ளுபடி நம்மளுக்கு தெரியாது. அப்ப தள்ளுபடி பாருங்க, நான் ரேட்டை 120 ரூபாய் பிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்கேன்? 10 ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்றேன்? குறித்த விலையில இருந்து என்ன பண்றோம்? விற்ற விலையை கழிக்கிறோம். இந்த அர்த்தத்தை தான் சொல்றோம். ஸோ தள்ளுபடி வேணும்னா அது குறித்த விலையில இருந்து விற்ற விலையை கழிக்கிறோம். இங்க குறிப்பு பாருங்க, தள்ளுபடியானது குறித்த விலையின் மேல் கணக்கிடப்படும் அப்படின்றாங்க. ஸோ தள்ளுபடின்றது எப்பவுமே என்னது? குறித்த விலையின் மீது கணக்கிடப்படும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், லாபம் அல்லது நஷ்டம் எதன் மீது கணக்கிடப்படும்? அடக்க விலையின் மீது கணக்கிடப்படும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஆனா இங்க தள்ளுபடி வந்து எப்பவுமே என்னது? குறித்த விலையின் மீது கணக்கிடப்படும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா தியரியா கேட்பாங்க, இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? லாபம் அல்லது நஷ்டம் அடக்க விலையின் மீது கணக்கிடப்படும், தள்ளுபடியானது குறித்த விலையின் மீது கணக்கிடப்படும். இதை ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஓகே. சோ 5th ஒன் பாருங்க, தொடர் தள்ளுபடி கொடுக்குறாங்க. சோ தொடர் தள்ளுபடி கொடுத்து அதற்கு சமமான தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்க நம்ம 1 மைனஸ் போட்டுருக்கோமா? இது 1 கிடையாது, 100. ஓகேங்களா? 100 மைனஸ் D1. ஏன்னா தள்ளுபடின்றது என்ன? கழிக்கணும். ஓகேங்களா? அப்போ எத்தனை தள்ளுபடி கொடுத்துருவாங்களோ என்ன பண்ணலாம்? D1 D2 D3 அதே தான். சில இன்டு என்னது? 100%. புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க 100ல இருந்து என்ன பண்றோம்? இந்த டிஸ்கவுண்ட்லாம் நம்ம கழிச்சு அதை 100ஆல பெருக்கிட்டு என்ன கிடைக்கும்? எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதற்கு சமமான தள்ளுபடி நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுல எத்தனை தள்ளுபடியாலும் கொடுக்கட்டும். ஓகே, நம்ம என்ன D4 கொடுத்தா D4, D5 கொடுத்தா D5. நம்ம என்ன பண்ணுறோம்? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? சப்போஸ் ஷார்ட்கட் மாதிரி தான் இந்த என்ன நீ ஃபார்முலா அப்படி போலாம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தோம்னா பெர்சன்டேஜ் கணக்குகளை பொறுத்த வரைக்குமே அது ஒரே மாதிரி இருக்க நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ அதனால உங்களுக்கு கஷ்டமாலாம் ஒன்றும் இருக்காது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்களேன், எக்ஸ் பொருட்களை விற்பதால் ஒருவருக்கு ஒய் பொருட்களின் அடக்க விலையானது லாபமாக கிடைக்கும். லாப சதவீதம் அப்படின்னா ஒய் டிவைடட் பை எக்ஸ் இன்டு 100. அதாவது பார்த்தோம்னா ஒரு 10 பொருளை வித்தா, சரிங்களா, 10 பொருளின் விற்பனை விலை 12 பொருட்களின் அடக்க விலைக்கு சமம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா 10 பொருட்களின் விற்பனை விலை 12 பொருட்களின் அடக்க விலைக்கு சமம்.
அப்ப லாபமா நஷ்டமா நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா என்னது அந்த விற்ற விலையத்தான் என்னது போடணும். அதாவது அடக்க விலையானது லாபமாக கிடைக்கும் எனில், அடக்க விலை என்றது என்னது லாபமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அடக்க விலையானது லாபத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தா என்னது லாப சதவீதம் டிவைடட் பை என்னது எக்ஸ் பொருட்களின் அடக்க விலையானது, அடக்க விலை மேல இருக்கணும், விற்ற விலை கீழே இருக்கணும். அதாவது நல்லா புரிஞ்சுக்க, எப்பவுமே நம்ம சொன்னோம் லாப சதவீதம் கேட்டா அடக்க விலையின் மீது கணக்கிடப்படும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஆனா எப்படின்னா இந்த கேள்வியில பாருங்களேன், விற்பனை விலை வந்து எக்ஸ், அடக்க விலை வந்து பார்த்தோம்னா அது ஒய். அப்போ பாருங்க ஒய் மேல இருக்கு, எக்ஸ் கீழே இருக்கு. ஏன்னா ஒய் தான் கீழே இருக்கணும், அடக்க விலை தான் கீழே இருக்கணும். ஆனா ஒய் மேல போட்டுப்பாங்க. ஏ சார் அப்படின்னா இதுல தெளிவா சொல்லிக்க பாருங்க, எக்ஸ் பொருட்களை விற்பதால் ஒருவருக்கு ஒய் பொருட்களின் அடக்க விலையானது லாபமாக கிடைக்கிறது அப்படின்றாங்க. அதாவது அடக்க விலை வந்து என்னது லாபமா கிடைக்குது அப்படின்னா என்ன ஆகணும், விற்ற விலை கீழே இருக்கணும், அடக்க விலை மேல இருக்கணும், இன்ட்டு 100. சரிதானே? இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது பொருட்களை விற்பதா ஒருவருக்கு ஒய் பொருளோட லாபம் கிடைக்குது. சரியா? ஒய் பொருளோட அடக்க விலை இருக்கு. அப்போ அடக்க விலை தானே அது மேல இருக்கணும், விற்ற விலை கீழே இருக்கணும். அடக்க விலை வந்து லாபத்துக்கு சமமாக இருக்கு அப்படின்னு வார்த்தை வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது லாப சதவீதம் y டிவைடட் பை x இன்டு 100 இருந்தாலும் இது ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு ஃபார்முலா தேவையில்லை அவசியம் இல்லை. சப்போஸ் ஃபார்முலா வச்சு கணக்கை கேட்டா தான் நம்ம என்ன போறோம் பயன்படுத்த போறோம். முழுசாவே நான் ஷார்ட்கட்ல நம்ம போட போறோம். சரியா? ஓகே. அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட் இருக்க ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ், அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம லாபம் மற்றும் நஷ்டம், அடுத்து இப்போ வந்து பார்த்தோம்னா என்னது தள்ளுபடி கணக்கு நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இந்த ஃபார்முலாஸ்ல ஞாபகம் வச்சு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி நம்ம நாளைக்கு